ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ருசியான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இதுக்கு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. சிக்கனை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி இது கூட திக் பேஸ்டா 3 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் ஈக்குவலா ஆட் பண்ணா மட்டும்தான் டேஸ்ட் சூப்பரா வரும். இப்போ குக்கர்ல ஆயில் வந்து ஒரு 1/4 லிட்டர் போல ஊத்திக்கோங்க. அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, இது கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் சின்ன சின்னதா இருந்ததுனால நான் 4 ஆட் பண்ணேன். இதுவே உங்ககிட்ட பெருசா இருக்கு அப்படின்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வெங்காயமும் நல்லா நீட்டமா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டு வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதும் ஒரு கைக்கொத்த அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 3 வெங்காயத்துக்கு கரெக்டா ஈக்குவலா 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர்னு சொல்லிட்டு அது 3 மிக்ஸையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அதோட ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சிக்கனும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வெந்திருக்கும். இதோ இங்க பாருங்க, நல்லா தெரியும் எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணலாம். இதுல நான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் மட்டும்தான். எங்க வீட்டுல கொஞ்சம் காரம் அதிகமான மிளகாத்தூள், உங்க வீட்டுல காரம் கம்மியா இருந்தா அதுக்கேத்த மாதிரி காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த தண்ணி எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இதோ இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நீங்க 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஆட் பண்றீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கரெக்டா ஆட் பண்ணுங்க. இப்போ 2னா 4 டம்ளர் ஊத்திக்கோங்க. வெறும் 4 டம்ளர் மட்டும் ஊத்தாம அது கூட ஒரு 1.5 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. அரிசி வந்து பிரியாணிக்கு எப்பவுமே ஒரு 20 மினிட்ஸ் ஆவது ஊற வச்சிருங்க, ஓகேவா? இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்போட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டா நீங்க தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி ஆட் பண்ணும். அரிசி ஆட் பண்ணும் போது என்ன ஒரு விஷயம்னா அரிசி ஆட் பண்ண உடனே உப்போட லெவல் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மறுபடியுமே டேஸ்ட் பார்த்து லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ஃபர்ஸ்டே வந்து சிக்கனை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடவும் தயிரோடவும் பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா தயிர் ஆட் பண்ணி வைக்கும் போது சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா பாய் விட்டு ருசியான சிக்கன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நம்ம டெய்லி போடுற வீடியோல பார்க்கலாம். பாய்.